निषिद्धैरपि एभिः लुलितमकरन्दो मधुकरैः करैः इन्दोः अन्तश्चुरित इव सम्भिन्नमुकुलः विदत्तां सिद्धिं नो नयनसुभगाम् अस्य सदसः प्रकीर्णुः पुष्पाणां हरिचरणयोः अञ्जलिः अयम्. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல இதோட நிறுத்தினோம். ஒரு நிமிஷம். ம். அதாவது ஜெயத்ரதனோட அம்மா வரா. இந்த பானுமதியும் இவரும் பேசிட்டு இருக்கா, துரியோதனனும் பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல பிரதிஹாரி வந்து சொல்றார் இந்த மாதிரி ஜெயத்ரதனுடைய அம்மா வரான்னுட்டு. உடனே துரியோதனன் சொல்றான், கிஞ்சித் விசிந்திய ஆத்மகதம் கிம் ஜெயத்ரத மாதா துஷ்டலாச்ச இது கச்சித் அபிமன்யு வத அமர்ஷிதைஹி பாண்டுபுத்திரைஹி ந கிஞ்சித் அத்தியாகிதம் ஆச்சேஷ்டிதம் பவேத். சோ வந்து இந்த மாதிரி அபிமன்யு கொல்லப்பட்டதுனால இந்த பாண்டவாள் வந்து வேற ஏதோ விபரீதமா பண்ணாம இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதோட நிறுத்தினோம் போன கிளாஸ் இல்லையா? கச்ச பிரவேசய சீக்கிரம், அவளை வந்து உள்ள அமிச்சுடு அப்படின்னு சொல்றார் துரியோதனன். அதோட நிறுத்தினோம். பிரதிஹாரி எது தேவ ஆக்ஞாபயதி இது நிஷ்கிராந்தா, ஆஸ் யூ ஆர்டர்னுட்டு அங்கேருந்து கிளம்புறான். தத பிரவிசதி சம்பிராந்தா ஜெயத்ரத மாதா துஷ்டலாச்ச. அப்ப ரொம்ப பயந்து போனவளான அந்த ஜெயத்ரதனுடைய அம்மாவும் ஜெயத்ரதனுடைய பத்னியான அந்த துஷ்டலாமும் ரெண்டு பேரும் தே என்டர் த பிளேஸ். அது வரைக்கும் படிச்சோம் போன கிளாஸ் இல்லையா? படிக்கிறேன் மேல. உபே சாஸ்திரம் துரியோதனஸ்ய பாதையோகோ பததः. உபே ரெண்டு பேரும் சாஸ்திரம் கண்ல ஜலம் ஒழிய துரியோதனனுடைய பாதையோகோ கால்கள்ல பததா விழறா ரெண்டு பேரும். மாதா பரித்ராயதாம் குருநாதः குமாரः. ஓகே, குருநாதः ஏதோ. சோ பரித்ராயதாம் என்ன காப்பாத்துங்கோன்னுட்டு ரெண்டு பேரும் வந்து விழறா. துஷலா ரோதிதி ராஜா சம்பிரமம் உத்தாப்ய அம்பா சமஸ்வாசிஹி கிம் அத்தியாஹிதம் அபி குஷலம் சமாரங்கணேஷு. சமரம்னா போர்க்களம், அங்கணம்னா ஃபீல்டு, பேட்டில் ஃபீல்டுன்னு அர்த்தம். சமராங்கணேஷு அப்ரதிதஸ்ய ஜெயத்ரதஸ்ய. ஆமா. சோ சசம்பிரமம் உத்தாப்பிய, ரொம்ப வேகமா எழுந்துனுட்டு என்ன அப்படின்னா, அம்ப சமாஸ்வசிகி, உங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. கிம் அத்தியாகிதம்னா என்ன ஒரு துக்கம் வந்துடுத்து, என்ன ஒரு கஷ்டம் வந்துடுத்து, சரியா? அனிமித்தம் என்ன வந்துடுத்து. அத்தியாகிதம்னா அதுதான். அபிகுஷலம் சமராங்கணேஷு அபிகுஷலம், போர்க்களங்கள்ல எல்லாம் ஓகேவா? அப்ரதிரதஸ்ய ஜெயத்ரதஸ்ய, எஸ்பெஷலி ஜெயத்ரதன் வந்து ஃபைனா போர்க்களத்துல அப்படின்னு கேக்குறான். புரியுதா? ஜாதா குதஹ குஷலம், எங்க குஷலம் அப்படிங்கிறான். கதம் இவ, ஏன் அப்படின்னு கேக்குறான். மாதா சசாங்கம் சாசங்கம் அத்ய கலு புத்திரவத அமஷே உத்தீபிதேன தேன காண்டீவினா அனஸ்தமித்தே திவசனாதே தஸ்ய வதஹ பிரதிஜ்ஞாதஹ. ஆமா. சோ என்ன சொல்றா? அத்தியகலு, இன்னைக்கு புத்திரவத அமர்ஷிதேன காண்டீவினா. சோ காண்டீவினௌ வினஹ, வினௌ வினஹ வினா கிருத்தியா விபக்தியில இருக்கு. சோ காண்டீவினா அப்படின்னா காண்டீவம் அஸ்ய அஸ்தி இதி காண்டீவி, இட் இஸ் அ நேம் ஃபார் அர்ஜுனன். அந்த காண்டீவினா அர்ஜுனனேன, அவனுக்கு என்ன அட்ஜெக்டிவ்? புத்திரவத அமர்ஷிதேன, புத்திரஸ்ய வதம் புத்திரவதேன அமர்ஷிதः தேன காண்டீவினா. சோ புத்திரனுடைய வதத்தினால ரொம்ப கோபத்துக்கு உட்பட்ட அந்த அர்ஜுனனால் என்ன பண்ணான் அப்படின்னா, அனஸ்தமிதே திவசநாதே தஸ்ய ஜெயத்ரதஸ்ய வதஹ பிரதிஜ்ஞாதஹ. சோ இன்னைக்கு சூரியனுடைய அஸ்தமம் ஆறத்துக்கு முன்னாடி, அஸ்தமிதே திவசநாதேனா சூரியன் அஸ்தமார தருணத்தில் அர்த்தம். அனஸ்தமிதே அப்படின்னா சூரியன் அஸ்தமன ஆகாத தருணத்தில், அப்படி இருக்கின்ற திவசநாதே தஸ்ய
ஜெயத்ரதஸ்ய வதஹ வதமானது பிரதிஜாதः has been ப்ராமிஸ் பண்ணப்பட்டது. அப்புறம் राजा सस्मितम् ம். इदं तत् अश्रुकारण अम्बाया அது दुशला காரணம் அம்பயா அம்பாயாக. अम्बया दुशलायाश्च ஆ. So, இதம் पुत्रशोक இதம் தத்து அஸ்ர காரணம், அந்த அழறதுக்கு காரணம் அம்பாயாக துஷ்டலாயாக ச அஸ்ர காரணம் இதம், அம்பாவான உன்னுடைய மற்றும் துஷலாவினுடைய கண்ணீருக்கு காரணம் இதுதானா? அப்புறம் மேல पुत्रशोकात् उत्तप्तस्य किरीटिना प्रलपितैः ம். एवम् अवस्था அதாவது இங்க வந்து உண்மத்தஸ்யன்னு இருக்கு, ओके எனக்கும் உத்தப்தஸ்யன் தான் இருக்கு டெக்ஸ்ட்ல. புத்திர சோகாத்து உத்தப்தஸ்ய, புத்திரனுடைய லாஸ் ஆஃப் சன், அதனால உத்தப்தஸ்ய ரொம்ப வந்து தாபத்துக்கு உட்பட்டவனான, ஆர் இங்க வந்து உண்மத்தஸ்யன் இருக்கு, புத்தி பேதலிச்சு போன கிரீட்டினகா, இதுவும் அதான் கிரீட்டி, இங்க சப்தம் கிரீட்டினகா அப்படிங்கிறது ஷஷ்டி ஏகவச்சனத்துல இருக்கு. கிரீட்டினகா அந்த அர்ஜுனனுடைய பிரலாபைஹி ஏவம் அவஸ்தா, அந்த புலம்புதலினால் இந்த மாதிரி ஒரு, அதாவது துக்கம் வந்தோடனே அந்த க்ஷணம் நமக்கு என்ன பேசுறோனே தெரியாது, சரியா? சோ அந்த மாதிரி இவன் வந்து அதனாலதான் இப்படி இருக்கான், இதை நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்கோங்கிறான். புரியுறதா? அஹோ முக்தத்வம் அபலானாம், அபலானாம்னா இந்த ஸ்திரீகளினுடைய முக்தத்வம் அப்படின்னா ஒரு மோகா இல்லைன்னா அவளுடைய ஒரு இம்மெச்சூரிட்டி, பாவம் அவளுக்கு விஷயம் தெரியாம they took everything seriously 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 that he is going to kill Jayatratha before the sunset. புரியுறதா? அந்த மாதிரி ஒரு பிரசக்திங்கிறதே கிடையாது. ஏன் அப்படின்னா அவன் புத்திர சோகாத்து உன்மத்தஸ்ய கிரீட்டினக ஏவம் அவஸ்தா பிரலாபைஹி. புரியுறதா? அதுக்கப்புறம் अम्बा कुतं विषादेन वत्से दुश्शले अलम् अश्रुपातेन कुतश्च अयं तस्य अयं धनञ्जय कुतश्च अयं தஸ்ய धनञ्जयस्य तस्य प्रभावः दुर्योधन बाहु परिग रक्षितस्य महारथ जयद्रथस्य विपत्तिम् उत्पादयितुम् சோ வந்து என்ன அப்படின்னா அம்ப கிருதம் விஷாதம், விஷாதம்னா துக்கம்னு அர்த்தம், விஷாதேன்னு அலம் கிருதம் சே துஷ்டலே அலம் அஸ்ருபாத்தேன அழுதுது போறோம். குதச்ச அயம் தஸ்ய தனஞ்சயஸ்ய பிரபாவः, அந்த தஸ்ய தனஞ்சயஸ்ய அயம் பிரபாவः குதः, அந்த தனஞ்சயனுடைய இந்த பிரபாவம், பிரபாவம்னா அவனுடைய ஒரு மகிமை, அது எங்க? அவனுடைய ஒரு பவர்ங்கிறது என்ன? துரியோதன பாஹு பரிக ரக்ஷிதஸ்ய மகாரத ஜெயத்ரதஸ்ய விபத்திம் உத்பாதயிதும். சோ அவனுடைய அந்த பிரபாவமானது இந்த துரியோதன பாஹு பரிக ரக்ஷிதஸ்ய, துரியோதனனுடைய பாஹுங்கிற ஒரு லோகதண்டம், பரிகம்னா இரும்பால ஆக்கப்பட்ட ஒரு தண்டம், அந்த பரிகேன அந்த பாகுரேவ பரிகா. புரியுறதா? துரியோதனஸ்ய பாகுஹு துரியோதன பாகுரேவ பரிகா, அந்த பரிகேன ரக்ஷிதஸ்ய, இந்த மகாரத ஜெயத்ரதஸ்யக்கு அட்ஜெக்டிவா போறது, அந்த பரிகத்தினால் ரட்சிக்கப்பட்ட இந்த ஜெயத்ரதனுடைய விபத்தின், ஜெயத்ரத் அப்படிப்பட்ட இந்த ஜெயத்ரதனுக்கு, சரியா, விபத்தின் கஷ்டத்தை உத்பாதயித்தும் தஸ்ய தனஞ்சயஸ்ய பிரபாவः குதः, எப்படி, how is it possible for Arjuna to create a impediment or a distraction for Jayatratha? முடியவே முடியாதுங்கிறான். புரியுறதா? மேல आता जात जात तेहि पुत्रबन्धु वदमर्षे उद्दीपिते कोपानल अनपेक्षिता शरीरा वीराः परिक्रामन्ति ஏன் அனபேட்சிதா ஷரீரான்னு எல்லாம் பிரிச்சு பிரிச்சு இருக்கா உங்களுக்கு? अनपेक्षित शरीरा இல்ல சமஸ்த பதத்துல தானே இருக்கு. அதே மாதிரி இங்க புத்திர பந்து வத அமர்ஷ உத்தீபிதம் தானே, ஆ ஊ ஓ குணசந்தி வந்திருக்காங்க இல்லையா? ஜாத ஜாத்தனா பிள்ளையன்னு அர்த்தம். தேஹி அந்த பாண்டவர்களோ புத்திர பந்து வத அமர்ஷ உத்தீபித கோபானலாக அனபேட்சித சரீராக வீராக பரிக்ராமந்தி, தே வீராக அந்த வீரர்கள் பரிக்ராமந்தி அப்படியே சுத்திண்டே இருக்கா. எதனால, எப்படி அப்படின்னா புத்திர பந்து வத அமர்ஷ உத்தீபித கோபானலாக, கோபம் அப்படிங்கறதே ஒரு அனலம், ஓகேவா? அந்த கோப ஏவ அனலக, அந்த கோபம்ங்கிற ஒரு அக்னியானது எதனால அப்படின்னா
அஹ், புத்திர பந்து புத்திரஹா அப்புறம் பந்துக்கள் அவர்களுடைய வதம் அந்த வதத்தினால வதைஹி அமர்ஷாக அமர்ஷேன உத்தீபித உத்தீபித கோப ஏவ அனலாக. சோ அந்த கோபத்தினால் உத்தீபிதம்னா ப்ரொவோக் பண்ணப்பட்ட இன்க்ரீஸ் ஆக்கப்பட்ட கோபம்ங்கிற ஒரு அக்னியானது புரியுறதா? கோபானலாக அந்த கோபம்ங்கிற அக்னியே யாருன்னா அந்த வீராகா. சரியா? மேலும் அந்த வீரர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா அனபேட்சித ஷரீராக வீராக ந ந அபேட்சிதம் அனபேட்சிதம் அனபேட்சிதம் ஷரீரம் எய்ஹி தே ஒருவர்களால ஷரீரமானது அபேட்சிக்கப்படவில்லையோ யார் தன்னுடைய ஷரீரத்தை பொருட்படுத்தலையோ அப்படிப்பட்ட வீராகா தே வீராகா பரிக்கிராமந்தி. எல்லாரும் அங்க சுத்தின்னு இருக்கா எப்ப வந்து ஜெயத்ரதன் கிடைப்பான், எப்ப அவனை கொல்லலாம் அப்படின்னு. புரியுதா? ஆமா. राजा सोपहासम् एवमेतत् सर्वजनप्रसिद्धः न सर्वजनप्रसिद्धः अवमर्शिता पाण्डवानां அப்படிங்கோ சர்வஜன பிரசித்தா ஏவ அவமர்ஷிதா பாண்டவானாம். சரியா? பிரசித்தா பிளஸ் ஏவ பிரசித்தைவ சித்தி வந்திருக்கு. அப்புறம் ஏவ பிளஸ் அமர்ஷிதா சவர்ண தீர்க்கம். சோ ஏவம் சோபஹாசம் ரொம்ப சிரிச்சுண்டே ஏவம் ஏதது ஓ இப்படியா சர்வஜன பிரசித்தா ஏவ பாண்டவானாம் அவமர்ஷிதா ஆமர்ஷிதா சாரி ஆமர்ஷிதா அமர்ஷிதா. சரி, இந்த இந்த அமர்ஷிதாகான கோபம்னு அர்த்தம் அமர்ஷிதம்னால இல்லையா? சோ சர்வ பிரசித்தா ஏவ பாண்டவானாம் அமர்ஷிதா. சோ பாண்டவர்களுடைய இந்த கோபங்கிறது இட் இஸ் வெரி பாப்புலர். பஷ்ய பாரு அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான்? ஹஸ்தாகிருஷ்ட விலோல கேசவாசன துஷாசன இது ஒரே வேர்டு தான். ஹஸ்தாகுஷ்ட விலோல கேசவாசன கேசவசனா கேசவசனா दुःशासनेन आज्ञया पाञ्चाली मम राजचक्रपुरतः गौः गौः इति व्याकृता। तस्मिन्नेव सा किं नु गाण्डीवधरः न आसीत् कृतनन्दनः क्षत्रियवंशजस्य कृतिनः क्रोधस्पन्दं तत् ஒழுங்கா படிங்க அந்த இடத்த. யூனஹ கிருத்தினஹாக்கு அப்புறம் படிங்க. கிருத்தினஹா क्रोधस्पन्दं किं न क्रोधास्पन्दமா இருக்கு. क्रोधास्पन्दம் திருப்பி பாருங்க. क्रोधास्पदம் ஓ கரெக்ட். क्रोधास्पदம் தப்பா இருக்கா? இல்ல கரெக்ட். क्रोधास्पदம் किं न तत्. சோ வந்து அவன் என்ன சொல்றான், முன்னாடி இருக்கிற கதையை வந்து கலப்புறான். ஹஸ்தாகிருஷ்ட விலோல கேசவசனா துஷாசனேன ஆக்ஞேயா பாஞ்சாலி மம மம ராஜசக்கர புரதः கௌஹு கௌஹு இது வியாகிருதா தஸ்மின்னேவ. இங்க வந்து வேற இருக்கு பாடம், இங்க ஏதோ ததஜ்யான் இருக்கு. சரி, இங்க வந்து தஸ்மின்னேவ சகின்னு காண்டீவதரः ந ஆசீத் பிருதானந்தனः யூனः க்ஷத்ரிய வம்சஜஸ்ய கிருதினः குரோதாஸ்பதம் கிம் ந தத் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த நான் அன்னைக்கு ராஜசக்கர புரதக அந்த ராஜசக்கரஹா அப்படின்னாலே அந்த ராஜாக்களுக்குனுடைய அந்த கூட்டத்துக்கு நடுவுல துஷாசனால ஆக்ஞேயா மம ஆக்ஞேயா என்னுடைய ஆக்ஞையினால் துஷாசனால் இழுத்து வரப்பட்டாள் அந்த பாஞ்சாலி. சோ ஹஸ்தா கிருஷ்ட விலோல கேசவசனாங்கிறது இந்த பாஞ்சாலிக்கு அட்ஜெக்டிவா போறது. இந்த பாஞ்சாலி எப்படி இருக்கா அப்படின்னா ஹஸ்தஸ்ய ஆகர்ஷணே ஹஸ்தேன ஆகிருஷ்டாசா. சரியா? சோ அந்த ஹஸ்தேன ஆகிருஷ்டே அதையேவ விலோல கேசவசனே எஸ்யாஹாசா. புரியுதா? ஹஸ்தத்தினால் இழுக்கப்பட்டதுனால ஆட்டப்பட்ட கேசம்னா தலைமுடி, வசனம்னா வஸ்திரம், அதோட இருக்கின்ற அந்த அந்த பாஞ்சாலியானவள் என்ன ஆக்கப்பட்டது அப்படின்னா மம மம துரியோதனஸ்ய ஆக்ஞையா யாருனுடைய ஆக்ஞையினால் இழுத்து கொண்டு வரப்பட்டாள் அப்படின்னா என்னுடைய ஆக்ஞையினால். துஷாசனேன அவ வந்து பாஞ்சாலி ஹஸ்தாகிருஷ்ட விலோல கேசவசனா பாஞ்சாலி மம துரியோதனஸ்ய ஆக்ஞையா ராஜசக்கர புரதக அந்த ராஜாக்களினுடைய ராஜ்ஞாம் சக்கரம்னா சமூகம்னு அர்த்தம், மண்டலம்னு அர்த்தம். இந்த குரூப் ஆஃப் கிங்ஸ் சொல்றோம் இல்லையா? சோ ராஜசக்கரானாம் ராஜ்ஞாம் சக்கரம்
அந்த நிருபாணாம் சக்கரம் சமூகः தஸ்ய ராஜசக்கரஸ்ய புறத்தः முன்னாடி கௌஹு கௌஹு இது வியாகிருதா. கௌஹு கௌஹு அப்படின்னா ஐயோ என்னை காப்பாத்துங்கோ என்னை காப்பாத்துங்கோ. அஹ், புரியுறதா? நான் வந்து ஒரு கௌஹு கௌஹு இது அபிதானம் ஹானிகரம். சரியா? அவ வந்து என்னை வந்து நான் பசு போல என்னை இருக்கின்ற என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு அவ வந்து எல்லார் முன்னாடியும் சொல்றான். புரியுதா? அப்ப வந்து இந்த இந்த காண்டிவதாரி அப்ப எங்க போனான் அப்படின்னு கேக்குறான். இது நாட் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவளுக்கு கோபம் வருதுங்கிறது. correct. ஏற்கனவே பட் அந்த கோபமானது எதுலயும் எதுலயுமே போய் முடியலையே. புரியுதா? அஹ் உம். அதாவது சல்ய பர்வத்துல வருது. ஓ சரி. கௌஹு கௌஹு இதி புரா மந்த திரௌபதீம் ஏகவாசசம் யத்சவாயாம் ஹசன்னு அஸ்மானு ததா வதசி துர்மதே அப்படின்னுட்டு துஷாசனேன வியாஹிருதா. ஆஹ் சரியா? மயா துஷாசனேன கேசவசனா வியாஹிருதா. சரி. ம். ம். சரியா? என்ன மாதிரி துஷாசரனால இந்த மாதிரி வியாகாரிதா விட்டா. கௌஹு கௌஹு இதி. சரியா? அப்படி இருக்கின்ற சா பாஞ்சாலி என்ன அப்படின்னா தஸ்மின்னேவ அந்த அந்த சபையிலேயே ஆர் அந்த ராஜ்ஞாம் சதசின்னு அர்த்தம். அதிலேயே தஸ்மின்னேவ ராஜசக்கரே ஏவ சஹ அர்ஜுனஹ ச கிம் நூன் இருக்கணும் நம்ம டெக்ஸ்ட்ல. ஆமா. அர்ஜுனः सः गाण्डीवधरः மகான் தனுர்தரः பிருதானந்தனः. பிருத்துனா குந்தி அவளுடைய நந்தனஹான புள்ள பிருத்துநந்தனः. பிருதானந்தனः அர்ஜுனः ந ஆசீத். அவன் என்ன ந ஆசீத் கிம் அவன் அன்னைக்கு அன்னைக்கு சபையில அவன் இல்லையான டெஃபினட்டா இருந்தான். சரியா? தத் தாதிருஷம் க்ஷத்ரிய நந்தனஸ்ய கிருதினः சமர்த்தஸ்ய யூனः தருணஸ்ய குரோதாஸ்பதம் கிம் நு. அதாவது அன்னிக்கும் அவன் இருந்தான் கோவத்தோட இருந்தான். அப்படிப்பட்ட கிருதினஹா க்ஷத்ரிய வம்சஜஸ்ய கிருதினஹா யூனஹா. சோ க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்த கிருதினஹா ரொம்ப சமர்த்தனான சமர்த்தஸ்ய யூனஹான தருணஸ்ய குரோதாஸ்பதம் கிம் ந தத்து. அது என்ன அன்னைக்கு அவனுக்கு கோவம் வரலையான்னு அன்னைக்கும் வந்தது இன்னைக்கும் வந்து. குரோதஸ்ய ஆஸ்பதம்னா இருப்பிடம்னு அர்த்தம். ஸ்தானம். குரோதஸ்ய ஆஸ்பதம்னா இருப்பிடம் இருப்பிடம் ஸ்தானம். சோ வந்து இந்த மாதிரி என்ன அப்படின்னா ஹஸ்தாகிருஷ்ட விலோலகே மம துரியோதனஸ்ய ஆக்ஞேயா துஷாசனேன கௌ சக் கௌஹு கௌஹு இது வியாகிருதா துஷாசனேன ஹஸ்தாகிருஷ்ட விலோல கேசவசனா பாஞ்சாலி ராஜ சக்கர புறத்தக ஆனீதா. புரியுறதா? புறத்தக வியாகிருதா. இந்த மாதிரி கௌஹு எல்லார் எதிர்க்கையும் அவ வந்து விவகாரம் பண்ணப்பட்டா. தஸ்மின்னேவ சஹ கிண்ணு காண்டீவதரः ந ஆசீத். காண்டீவதரன் அன்னைக்கு இல்லையா? பிரதானந்தரः க்ஷத்ரிய வம்சஜஸ்ய கிருதினः யூனः குரோதாஸ்பதம் கிம் ந தத். க்ஷத்ரிய வம்சத்துல பிறந்த ஒரு சமர்த்தனாக இருக்கின்ற ஒரு யூனக ஒரு யௌவனாவஸ்தையில இருக்கின்ற தருணஸ்ய குரோதத்துக்கு இருப்பிடமா அது இல்லையா? டெஃபினட்டா இருந்தது. புரியுறதா? சோ அன்னைக்கும் அவனுக்கு கோவம் வந்தது இன்னைக்கும் வந்திருக்கு. அதனால இந்த கோவத்தெல்லாம் நீ வந்து பெருசா பொருட்படுத்தாதேங்கிறான். புரியுறதா? சரியா? மேல மாதா असमाप्त प्रतिज्ञाभरेण आत्मवधस्तेन प्रतिज्ञातः. அசமாப்த பிரதிஜ்ஞா பாரேண ஆத்மவதः அனேன பிரதிஜ்ஞாதः அனேன அர்ஜுனேன பிரதிஜ்ஞாதः ஆத்மவதः பிரதிஜ்ஞாதः. தன்னுடைய செல்ஃப் சூசைட் பண்ணிக்கிறத அவன் வந்து பிரதிஜ்ஞா பண்ணான். எதுக்கப்புறம் எதனால அப்படின்னா அசமாப்த பிரதிஜ்ஞா பாரேண இன் கேஸ் இஃப் இஸ் அனேபிள் டு ஃபுல்ஃபில் இஸ் ஓ அவன் வந்து எடுத்துட்ட அந்த ஓத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியல அப்படின்னா he was ready to kill himself. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். சோ அந்த மாதிரி பண்ணிட்டான் பண்றதை எடுத்துட்டு இருக்கிறவன் டெஃபினட்டா அவன் உயிர் தியாகத்தையா பண்ணுவான். ஜெயத்ரதத்தை கொல்றதுக்கு தான் அவன் பார்ப்பான் இல்லையா? அதான் மேல படிங்க. ஏவம் ஒரே நிமிஷம் எனக்கு யாரோ யாரு யாரு यदि एवम् अलम् आनन्दस्थाने अपि ते विषादेन यदि एवम् आनन्दस्थाने अपि ते विषादेन ननु वक्तव्यम् उत्पन्नः उत्सन्नः
उत्पन्नः या उत्सन्नः वा ஆமா, உத்சன்னஹ आ, சானுஜः. सानुजः युधिष्ठिरः इति अन्य ஆ अन्या च माता का शक्तिः अस्ति धनञ्जयस्य अन्यस्य वा पुरुषत परिवारैः वर्धितः महिम्नः कृपकर्णद्रोण अश्वत्थामादि महारथः पराक्रमेण द्विगुणीकृत निरावरण विक्रमस्य नामापि ग्रहीतुं ते तनयस्य ம் तनयस्य अयि सुतर पराक्रम சுத சுத பராக்கிரம அனபிக்ஞே. सुत पराक्रम अनभिज्ञे यदि एवम् अलम् ஆனந்தஸ்தானே அபி ஆனந்தஸ்தானே தே விஷாதேன. ஸோ அப்படின்னா, அதாவது இஃப் அர்ஜுனா ஹஸ் டேக்கன் அ ஓத் ஓ ஓ சேயிங் தட் நான் வந்து சாயந்தரத்துக்குள்ள சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னாடி ஜெயத்ரதனை கொல்லலைன்னா நான் ஆத்ம ஹத்யா பண்ணிட்டுருவேன் அப்படின்னா, அது வந்து இட் ஆட்ஸ் நமக்கு ஹாப்பினஸ் தானே. ஸோ எதி ஏவம் ஆனந்தஸ்தானே சந்தோஷப்படுறதுக்கு பதில அலம் நீ வந்து துக்கப்படுறியே, அலம் விஷாதேன. எதி ஏவம் ஆனந்தஸ்தானே அப்படி அலம் தே விஷாதேன விஷாதேன அலம். போரும், நீ வந்து துக்கப்பட்டதுனால இட்ஸ் இனஃப் அப்படிங்கிறான். நனு வக்தவ்யம் என்ன அப்படின்னா, உத்சன்னஹ சானுஜஹ யுதிஷ்டிரஹ இதி அனுஜைஹி சகிதஹ சானுஜஹ சானுஜஹ பிரதர்ஸோட கூட இந்த யுதிஷ்டிரனானவன் உத்சன்னஹா அப்படின்னா இஸ் ரூயின்டுன்னு அர்த்தம். ஓகே, ஹீஸ் லாஸ்ட். உத்து சது இத்த பிரத்யம் அங்க உத்சன்னஹ. நனு வக்தவ்யம் நான் சொல்லணும் என்ன அப்படின்னா, இஸ் ரூயின்ட் அலாங் வித் ஹிஸ் பிரதர்ஸ். மாதா का शक्तिरस्ति धनञ्जयस्य अन्यस्य वा कुरु शत परिवारवर्धित महिम्नः कृप कर्ण द्रोण अश्वत्थामादि महारथ पराक्रम द्विगिणीकृत निरावरण कृत निरावरण विक्रमस्य नामापि ग्रहीतुं ते तनयस्य. तनयस्य अड्जेक्टिवा போறது எல்லாமே, இந்த ஷஷ்டி எல்லாமே. சக்தி கா சக்திரஸ்தி தனஞ்சயஸ்ய, என்ன தனஞ்சயனான அந்த அர்ஜுனனுக்கு என்ன சக்தி இருக்கு? அந்நியஸ்யவா, தனஞ்சயனோ அவனை விட்டுட்டு மீதி இருக்கிற வாரியர்ஸ்க்கும் என்ன சக்தி இருக்கு? யாருக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்றதுக்கு? குரு சத பரிவார வர்த்தித மகிம்னஹா. குருணாம் சதம், அதாவது 100 கௌரவா, அவளுடைய பரிவாரம்னா கூட்டம், அதனால வர்த்தித மகிம்னஹா, இன்னும் வந்து போஷிக்கப்பட்ட ஒரு, என்ன சொல்றது, மகிமா அப்படின்னா பலம்னு அர்த்தம். சரியா? சமேதிதா மகிமா எஸ்ய தஸ்ய, இதுக்கு அட்ஜெக்டிவா போறது, விக்ரமஸ்யக்கு போறது. அதுக்கப்புறம் எது வந்து வர்த்திக்கப்பட்டது அப்படின்னா, கிருபா கர்ண துரோண அஸ்வத்தாமாதி மகாரத பராக்கிரம. கிருபா கர்ணஹ துரோணஹ அஸ்வத்தாமஹ. கிருப கர்ண துரோண அஸ்வத்தாமாக தைஹி தைஹி மகாரதைஹி தைஹி மகாரதானாம் பராக்கிரமைஹி கிருதः நிராவரண விக்ரமः. ஸோ வந்து த்விகுணீகிருதம் அப்படின்னா இரட்டிப்பாக்கப்பட்டது, டபுள்டுன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ வந்து இந்த ஏற்கனவே அங்க 100 கௌரவாளால இந்த இந்த ஜெயத்ரதனானவன் ரட்சிக்கப்படுறான். ஆடட் டு தட் கிருபர் கர்ணன் துரோணர் அஸ்வத்தாமா போன்ற மகாரதர்கள், கிரேட் வாரியர்ஸ், அவளுடைய பராக்கிரமத்தினால இரட்டிப்பாக்கப்பட்ட நிராவரணம். ஆவரணம்னா வீல் மாதிரி, கவர் மாதிரி, ப்ரொடெக்ஷன் மாதிரி. அப்படி நிராவரண விக்ரமஸ்ய, அப்படிப்பட்ட ஒரு ஒரு விக்ரமனுக்கு நாமாபி கிரகித்தும் தே தனயஸ்ய, அப்படி இருக்கின்ற உன்னுடைய பிள்ளையினுடைய பேரை கூட இவாளால எடுக்க முடியாது. They can't even call your son. ஐ சுத பராக்கிரம அனபிக்ஞே சுதஸ்ய பராக்கிரமः சுதபராக்கிரமः சுதபராக்கிரமஸ்ய அனபிக்ஞா ந அபிக்ஞா அனபிக்ஞா அபிஜானாதி இது அபிக்ஞா. அறியாதவளே, ஒன் இஸ் நாட் ஒன் ஹூ டசன்ட் நோ தி இது வெயிட்டேஜ் ஆர் வேலர் ஆஃப் ஹர் ஓன் சன். அப்புறம் மேல धर्मात्मजं प्रति यमौ च कथैव नास्ति मध्ये रुकोदर किरीटभृतोः बलेन एकोऽपि विस्फुरित चापचक्रं कः सिन्धुराजम् अभिषेणयितुं समर्थः. சோ தர்மாத்மஜம். சோ இப்ப வந்து என்ன அப்படின்னா, தர்மாத்மா அப்படின்னா, தர்மாத்மஜம் அப்படின்னா தர்மாத்மஸ்ய புத்திரா, அவர்கிட்ட இருந்து பிறந்தவர். தர்மாத்மஜம் அப்படின்னா யுதிஷ்டிரகான்னு அர்த்தம். தர்மானா யமன், சரியா? யம தர்ம ராஜான்னு சொல்றோம் இல்லையா? அவருடைய ஆத்மஜா அப்படின்னா தர்மஸ்ய ஆத்மஜா தர்மாத்மஜா.
தம் தர்மாத்மஜம் அந்த யுதிஷ்டிரனை பிரதி இல்லனா யமௌங்கிறது இங்க நகுல சகாதேவம் யமலவுன்னு சொல்லுவா இல்லையா, ட்வின்ஸுக்கு சொல்லுவா. ஆமா. யமௌச்ச அவ ரெண்டு பேருடைய கதா ஏவ நாஸ்தி. இவ ரெண்டு பேரையும் நான் ஒரு வாரியராகவே கன்சிடர் பண்ணல. மத்தியே நடுவுல யார் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து யுதிஷ்டிரர், கடைசி இருக்கிறது இதுங்க ரெண்டும், Yes. நடுவுல இருக்கிறது இந்த அர்ஜுனனும் இந்த விருகோதரனும். விருகோதர கிரீட்டி புருதோஹோ பலேன, இந்த விருகோதரன் மற்றும் கிரீட்டி, விருகோதரகனா பீமன், அந்த கிரீட்டினா இவன் அர்ஜுனன். தயோஹோ மத்தியே அவளுடைய என்ன அப்படின்னா, அவளுக்கு நடுவுல அந்த விருகோதர கிரீட்டி பிருதோஹோ மத்தியே அவா ரெண்டு பேருக்கு நடுவுல ஏகஹா அபி ஒருவன் கூட பலேன தன்னுடைய பலத்தினால இந்த விஸ்புரித மண்டல சாப சக்கரம் சிந்துராஜம்க்கு அட்ஜெக்டிவா போறது சரியா. விஸ்புரிதா அப்படின்னா சம்சரன், மண்டலாக்காரம். இவனை வந்து ஒரு மண்டலாக்காரமாக இந்த சாப சக்கரம், இந்த இந்த தனுர் மண்டலம்ங்கிறது இவனை சுத்தி நின்றுட்டு இருக்கு. எல்லாரும் தனுசை வச்சுட்டு இவனை ப்ரொடெக்ட் பண்றா. யாரு? கர்ணன், துரோணர், அஸ்வத்தாமா, கிருபர், அதுக்கப்புறம் ஆடட் டு தட் 100 பாண்டவா, 100 கௌரவா எல்லாரும். அதனால அப்படி இருக்கின்ற இந்த சிந்துராஜாவை சரியா அபிஷேணயுத்தும் கஹ சமர்த்தா. அபிஷேணயுத்தும்னா சேனையினால அபிமுகம் அபியோத்தும் கஹ சமர்த்தா. முன்னாடியே வர முடியாது யாராலையும், அப்புறம் தான் வதம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றான். புரியுறதா? சோ தர்மாத்மஜத்தை விட்டுடு. யாரு? தர்மஸ்ய ஆத்மஜா யுதிஷ்டிரம் தியஜ. யமௌச்ச அவ ரெண்டு பேரை பத்தி கதையே இல்லப்பா, இங்க விஷயமே இல்ல. தேர் நாட் சப்ஜெக்ட் மேட்டரே கிடையாது. அது ரெண்டு பேர்ல என்ன அப்படின்னா விருகோதர கிரீட்டி பிருதா மத்தியே, இவ ரெண்டு பேருக்கு நடுவுல சரியா, இவ ரெண்டு பேருக்கு மத்தியே ஏகோபி ஒருவன் கூட, ஏகோபி ந சமர்த்தா. புரியுறதா? ஏகாபி ந சமர்த்தா. எதுக்கு அப்படின்னா ஏகஹ அவ ரெண்டு பேருக்குள்ள ஒருவன், அந்த ஒருவன் கூட, அந்த ஒருவன்ல யார்? கஹ சமர்த்தா சிந்துராஜம் அபிஷேகத்தும். எப்படிப்பட்ட சிந்துராஜம் அப்படின்னா விஸ்புரித மண்டல சாப சக்கரம், சூழப்பட்ட சேனையினுடைய ஆகாரம், சஞ்சரன் மண்டலாகாரம், சாபசக்கரம் ஒரு தனுர் மண்டலம் ஏன அப்படி இருக்கின்ற தம் சிந்துராஜம் அவனை அபிஷேகயுத்தும் இந்த மாதிரி அட்டாக் பண்றதுக்கு கஹ சமர்த்தா ந கோபி. சோ பாண்டவேபியா ஜெயத்ரதா பலவான் அப்படின்னு தெரியுது. இத்தியனேன சூச்சிதம். சரியா? மேல भानुमति आर्यपुत्रा यद्यपि एवं तथापि गुरुकृत प्रतिज्ञाभार इति स्थानं खलु शङ्कायाः. இன்னும் பானுமதி ஒரு டிப்பு கொடுக்குறா. ஆரியபுத்ரா எதி ஏவம், எத்யபி ஏவம், நீங்க சொல்றதெல்லாம் நான் அக்ரி பண்ணிக்கிறேன். 100 கௌரவர்கள் இருக்கேள், கிருபர், புரோணர், கர்ணன், அஸ்வத்தாமான்னு ஒரு மகாரதா இருக்கா நம்ம சைடு. தாத்தா அப்பி இருந்த பொழுதிலும் குருகிருத பிரதிஜா பாரக, குருகிருதா அப்படின்னா ரொம்ப ஒரு மகான், கிருதா ஒரு விகிதா, ஒரு பிரதிஜா, ஒரு பெரிய ஒரு பிரதிஜைய பண்ணியிருக்கான் அவன். சரியா? வெறும்னா அவனை சூரியாஸ்தமனத்துக்குள்ள கொல்வேன் மாத்திரம் சொல்லல, அவனை கொல்லலைன்னா நான் வந்து ஆத்மஹத்யா பண்ணிட்டுருவேங்கிறான். இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரதிஜா பாரக ஸ்தானம் கலு சங்காயாக. தட் ஆட்ஸ் மேட்டர் ஆஃப் இது இல்லையா, டவுட் இல்லையா? ஒரு சங்காங்கிறது இங்க ஒரு பயம், மேட்டர் ஆஃப் ஃபியர் இல்லையா அப்படிங்கிறா. ஓ சாது காலோச்சிதம் त्वया மந்திரிதம். சோ காலோச்சிதம் பணிதம் பானுமத்தியா நீங்க இருக்கு. சோ பணிதம்னா உக்தம், பானுமத்தியினால காலோச்சிதம். கரெக்டா அந்த டைமுக்கு என்ன சொல்லணுமோ அதை நீ கரெக்டா சொல்லிட்ட. ப்ராப்பர்லி என்ன நீ ஆன்டிசிபேட் பண்ணணுமோ அதை பண்ணிட்ட. ஆஹா, ராஜா சொல்றான். ஆஹா மமாபி நாம துரியோதனஸ்ய சங்காஸ்தானம் பாண்டவாக பஷ்ய கோதண்ட கோதண்ட ஜானி கோதண்ட ஜானி ஜாங்கிண அங்கைஹி அகணித ரிபுபிஹி கங்கட உன்முக்த தேகைஹி श्लिष्ट अन्योन्य आतपत्रैः सीतकमलवन भ्रान्तिम् उत्पादयद्भिः रेणुग्रस्त अर्कभासां प्रचलत् आसी लता दन्तुराणां बलानाम् आक्रान्ता भ्रातृभिर्मे दिशि दिशि समरे कोटयः सम्पतन्ति. சோ வந்து என்ன, ஆஹா மமாபி நாம துரியோதனஸ்ய சங்காஸ்தானம் பாண்டவாக. சங்காஸ்தானம்னா பயஸ்தானம். சோ என் துரியோதனன் இருக்கும் பொழுது அந்த பாண்டவர்களை குறிச்சு ஒரு பயமா அப்படிங்கிறான். என்ன அப்படின்னா கோதண்ட, அதாவது இந்த திருத்தியா விபக்தி பகுவச்சனத்துல வரதெல்லாம் அந்த பிராத்ருபிகிக்கு போறது அட்ஜெக்டிவா. சரியா? மம மேங்கிறது இங்க மம,
ஷஷ்டி. மம பிராத்ருபிஹி ஆக்ராந்தா. சரியா? திசி திசி சமரே கோட்டையः பலானாம் கோட்டையः சம்பதந்தி. பலானா சேனை. சரியா? சோ அந்த பலானாம் கோட்டையக சேனையினுடைய கோட்டியானது, கோட்டி கணக்கான சேனை அது வந்து சமரே திசி திசி சம்பதந்தி. எது? மம பிராத்ருவிகி ஆக்ராந்தா, என்னுடைய பிராத்ருக்களினால் சூழப்பட்ட அந்த சேனையினுடைய கோட்டியானது அந்த சமரத்துல போர்க்களத்துல வந்து விழும். எப்படிப்பட்ட பிராத்ருபிகி அப்படின்னா, கோதண்ட ஜாக்கிண அங்கைஹி அகணித ரிபுபிகி கங்கட உன்முக்த தேகைஹி. கோதண்டம் கோதண்டம்ங்கிறது தனுசு. அந்த கோதண்ட அந்த தனுஷகா யா ஜியா, ஜியானா அந்த நாணு, அந்த இது சொல்றோம் இல்லையா கயிறு, அந்த ஜியா கிண அங்கைஹி, கிணம்னா விரணம், புண்ணு. அந்த ஜியானால உண்டாக்கப்பட்ட தஸ்யாகா கிணக, அந்த விரணம், அந்த விரணைஹி அக கிணத்தினுடைய அங்கம்னா அந்த விரணத்தினுடைய அந்த மார்க்கு. அதனால அகணித ரிபுபிகி, எண்ணிக்கையில் அடங்காத ரிபுக்களினால், கங்கட உன்முக்த தேகைஹி, கங்கட்டம்னா அங்கங்கேயும் முள்ளு மாதிரி, அதனால கங்கட்டேன, ஐயோ சாரி முள்ளு இல்ல, கவச்சத்தினால உன்முக்த தேகம். கங்கட்டம்னா கவச்சம், கவச்சம் போடப்படாத தேகைஹி மம பிராத்ருபிகி. புரியுறதா? சோ வந்து அகணித ரிபுபிகி, எண்ணிக்கையில் அடங்காத அந்த ரிபுக்களினால், கோதண்ட ஜியா கிங்கண அங்கைஹி, கோதண்டம்ங்கிற அந்த தனுசுனுடைய ஜியா, அந்த நாணினால் வரப்பட்ட அந்த கிணம்னா விரணம், அந்த விரணத்தினுடைய அங்கைஹி, விரணத்தோட அங்கைஹி, அதோட இருக்கின்ற சயேவ அங்கஹா ஏஷாம் தே தைஹி பிராத்ருபிஹி. புரியுறதா? கங்கட்ட, அப்புறம் அகணித ரிபுபிஹி, அகணிதாகா ரிபவஹா எய்ஹி தே, எண்ணிக்கையில் அடங்காத அவஹேலிதாகான்னு அர்த்தம், அவமானத்துக்கு உட்பட்ட ரிப்புக்கள், எண்ணிக்கையில் அடங்காதவர்கள். அந்த அகணித ரிபவக அகணிதாக ரிபவக எய்ஹி தே, அப்படி இருக்கின்ற பிராத்ருபிஹி கங்கட உன்முக்த தேகைஹி. கங்கடம்னா கவச்சம், அந்த கவச்சேன உன்முக்தா அப்படின்னா ரஹிதா, இல்லாத, தேகா எஸ்யா எய்ஹி தே ஏஷாம் தே தைஹி, எவர்களுடைய சரீரமானது கவச்சம் போட்டுக்காம இருக்கோ அப்படிப்பட்ட பிராத்ருபிஹி ஸ்லிஷ்ட அந்யோன்ய ஆதபத்ரைஹி சீத கமல வன பிராந்திம் உத்பாதயத்பிஹி. ஸ்லிஷ்டம், அவளுடைய அந்த ஆதபத்திரம் இருக்கு பத்தேளா, வெஞ்சாமரக்குடி, அது வந்து பரஸ்பரம் வந்து இடிச்சுக்கிறதாம், க்ளோஸ் குவார்டர்ஸ்ல இருக்கு. ஸ்லிஷ்ட அந்யோன்ய ஆதபத்ரைஹி, அந்த ஸ்லிஷ்டம் அப்படிங்கிறது அந்யோன்யம் பரஸ்பரம் சம்சக்தானி சேர்ந்து இருக்கின்ற அந்த ஆதபத்திரங்கள் யாருடையதோ அப்படிப்பட்ட அந்த பிராத்ருபிகி சீத கமலவன பிராந்திம் உத்பாதயத்பிகி. சோ இது வந்து வெஞ்சாமர கொடியை பிடிச்சுட்டு இருக்கா அப்படின்னா அவளுக்கு எப்பவுமே சக்சஸ் இருந்தாதான் வெஞ்சாமர கொடி இருக்கும் இல்லையா? சில ஸ்லிஷ்ட அந்யோன்ய ஆதபத்ரைஹின்னு சொல்லும் பொழுது சிலிஷ்டம் அந்யோன்யம் அந்யோன்யம் சிலிஷ்டானி அந்யோன்ய ஆதபத்ராணி ஏஷாம் தே தைஹி, யாருனுடைய அந்த ஆதபத்திரங்களானது பரஸ்பரம் சேர்ந்து இருக்கோ அப்படிப்பட்ட பராத்ரபிகி. சோ இந்த ஆதபத்திரம் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த இடம் எப்படி தெரியறதா அப்படின்னா, சீத கமலவன பிராந்திம் உத்பாதயத்பிகி. சித்தம்னா வெள்ள, சிதகமலம்னா வெண்தாமரை, அந்த கமல வனங்கள் அப்படியே எக்கச்சக்கமான ஆதபத்திரம் இருக்கு. 100 பிரதர்ஸ் அவனுக்கு, 99 கொடி இருக்கு, கொடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்? ஏதோ ஒரு வெள்ள தாமரை வனம், அந்த தாமரை குளம் போல இருக்கு, அந்த தாமரை வனம் போல. சித கமல சிதம் கமலம் சிதகமலம், சிதகமலஸ்ய வனம் சிதகமல வனம், சிதகமல வனவது பிராந்திம் உத்பாதயத்பிஹி. அந்த பிராத்ருபிஹி மே பிராத்ருபிஹி இந்த இந்த திசி சமாக்ராந்தா. புரியுறதா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இப்ப இந்த பலானாம்க்கு இதெல்லாம் அட்ஜெக்டிவ். பலானாம்னா சேனைன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படிப்பட்ட பிராத்திருக்களினால், என்னுடைய பிரதர்ஸ்னால, ரேணு கிரஸ்த அர்க்கபாசாம், ரேணுனா தூசி, அதனால கிரஸ்தாம்னா ஆட்கொள்ளப்பட்ட, அர்க்கம்னா சூரியன், சூரியனுடைய அந்த ஒளி, அதாவது சூரியன் மேல இருக்கான், இவாளுடைய படையும் அதுவும் கிளம்புறதுனால எக்கச்சக்க தூசி மேல கிளம்புறது, அதனால அந்த சூரியனுடைய பாசமே மூடப்பட்டிருப்பான். புரியுறதா? சோ ரேணுனா தூசி, கீழே இருக்கிற தூசி. அந்த ரேணுபிகி கிரஸ்தாகா அர்க்கஸ்ய பாசக ஏஷாம் தேஷாம், பலானாம்க்கு அட்ஜெக்டிவா போடுது. அந்த அந்த சேனைகளானது என்ன பண்றது அப்படின்னா, ரேணு கிரஸ்த அர்க்கபாசாம் பலானாம், ரேணுனால மறைக்கப்பட்ட சூரியனுடைய ஒளி,
சரியா? அப்படி இருக்கின்ற பலானாம் பிரச்சலத்து அசில அசி லதா தந்துராணாம். சோ வந்து என்ன அசிலதா அப்படின்னா வெண்கொடி, வெண்மையான கொடி. சோ பிரச்சலந்தகா ஆடுகின்ற, அசையக ஏ அசையக, லதா ஈவ தாபிகி. சோ வந்து என்ன அப்படின்னா அசினா உங்களுக்கு கத்தி ஸ்வாடு. சோ பிரச்சலத்து ஆடுகின்ற, அசிலதா தந்துராணாம், தந்துராகா அப்படின்னா நதோன்னதாக, அதாவது அஹ், எல்லாருடைய கத்தியும் வந்து பளபளபளன்னு இருக்கு. அந்த வந்து கத்தியினுடைய அந்த வீச்சு அது வந்து என்ன அப்படின்னா இவாளுடைய சேனை மூவ் ஆறுறதுனால அதுவும் மூவ் ஆறுது. பிரச்சலத்து மூவ் ஆகின்ற அசில அசி பிரச்சலதாம் அசிலதா தந்துராணாம் பலானாம். அசீனா கத்தி, அந்த அந்த பிரச்சலந்தக ஏ அசையக லதா இவ தாபிகி தந்துராக, முன்னும் பின்னமாக இருக்கின்ற அந்த பலானாம் சேனானாம் கோட்டையக கோட்டியானது, கோடிக்கணக்கான சேனையானது ஆக்ராந்தாக திசி திசி பிரதிதிஷம் சமரே ஆக்ராந்தாக சம்பதந்தி அப்படின்னா கச்சந்தின்னு அர்த்தம். புரியுறதா? சரியா இருக்கா? So, கோதண்ட ஜாக்கின அங்கைஹி அகணித ரிபுபிஹி கங்கட உன்முக்த தேகைஹி क्लिष्ट अन्योन्य आतपत्रैः सीतकमलवन भ्रान्तिम् उत्पादयद्भिः भ्रातृभिः मे भ्रातृभिः சரியா भरातृभिः बलानां रेणुग्रस्त अर्कवासां प्रचलत् असिलतादन्तुराणां बलानां कोटयः दिशि दिशि समरे सम्पतन्ति. ओके वा? भ्रातृभिः आक्रान्ताः பலானாம் கோட்டையः சம்பதந்தி. அங்க கொண்டு போய் சேர்த்துக்கோங்க. ஓகேவா? அபிச்ச பானுமதி விஜ்ஞாத பாண்டவ பிரபாவே கிம் துவம் அபி ஏவம் ஆசங்கசே பஷ்ய. உனக்கு வந்து பாண்டவாரனுடைய பிரபாவம் என்னன்னு தெரியும், என்னுடைய லெவல் என்னன்னு தெரியும், அவா லெவல் என்னன்னு தெரியும், நீ கூடவா இப்படி பேசுற அப்படின்னு சொல்றான். புரியுறதா? அப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா துஷாசன ஹிருதய, நான் படிச்சு விடுறேன். துஷாசனஸ்ய ஹிருதய க்ஷதஜ அம்புபானே दुर्योधनस्य च यथा गदयोः ऊरुभङ्गे तेजस्विनां समरमूर्धनि पाण्डवानां ज्ञेया जयத்ரதவதேபி ததா பிரதிஜ்ஞா. அவ என்ன பிரதிஜ்ஞா பண்ணா? துஷாசனுடைய ஹிருதயத்தை கிழிச்சு அதுலேருந்து வர ரத்தத்தை குடிப்பேன்னா, அதே மாதிரி என்னுடைய தொடைய உடைப்பாங்கன்னா, அந்த ரெண்டுமே அவளால பண்ண முடியல. இது வரைக்கும் இன்னும் போர் முடியல, ஸ்டில் அவளால பண்ண முடியல அப்படின்னு இவன் டிசைட் பண்ணிட்டான். அந்த மாதிரி அவளுடைய அவ பண்ற பிரதிஜையினுடைய லட்சணம் தெரியுமோனோ? மாற கழிக்கிறேன்னா பண்ண முடியல, துரியோதனனுடைய தொடைய உடைக்கிறேன்னா அதுவும் பண்ண முடியல. அதனால சமரமூர்த்தினி பாண்டவானாம் பிரதிஜ்ஞா இந்த மாதிரி. ஜெயத்ரத வதே அப்படி ததா பவதி. ஜெயத்ரதனுடைய வதத்திலையும் நோ டிஸ்பாரிட்டி, அதே தான் இருக்க போறது. சோ துஷாசனஸ்ய ஹிருதய க்ஷதஜ அம்புபானே துரியோதனஸ்ய கதயா ஊருபங்கே ச சமரமூர்தனி தேஜஸ்வினாம் பாண்டவானாம் யதா பிரதிஜ்ஞா நிஷ்பலா. புரியுறதா? ததா ஜெயத்ரதவதே அப்படி ஞேயா. அந்த நிஷ்பலாங்கிறது நம்மளா புரிஞ்சுக்கணும். ஆமா. சோ என்ன அப்படின்னா துஷாசனுடைய ஹிருதய க்ஷதஜம், க்ஷதஜம்னாலே ரத்தம்னு அர்த்தம். சரியா? அந்த க்ஷதஜம் அப்படிங்கிற அந்த ஹிருதயஸ்ய எது க்ஷதம் ரத்தம், ததேவ அம்பு அதே ஜலம், தஸ்ய பானே அதை குடிப்பதில், அதனுடைய பருகுவதில், துரியோதனஸ்ய மம கதையா ஊருபங்கே என்ன வந்து கதையினால என்னுடைய ஊருனா தொட, அத அத உடைக்கிறதுலயும், பங்கேச்ச சமரமூர்த்தினி சங்கிராம அந்த போர்க்களத்தில், தேஜஸ்வினி நாம் பராக்கிரமத்தோட இருக்கின்ற அந்த பாண்டவானாம் பாண்டவர்களுடைய பிரதிஜ்ஞா அந்த பிரதிஜையானது யதா நிஷ்பலா ததைவ ஜெயத்ரத வதே அப்பி ஞேயா அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி உன்னையும் அது ஒரு உறுதியும் பண்ணலாவா, அதே மாதிரி இதையும் பண்ண மாட்டாவா. சரிங்களா? கஹ கோத்திரவோஹோ ஜைத்ரம் மம ரதம் உபகல்பய தாவது. யாரங்கே அப்படின்னு கேட்டுட்டு ஜைத்ரம்ங்கிறது அந்த ரதத்தினுடைய பேரு, அதை ரெடி பண்ணு. யாவது அகமபி தஸ்ய பிரகல்பஸ்ய பாண்டவஸ்ய ஜயத்ரத ரக்ஷணேன ஏவ மித்யா பிரதிஜ்ஞா வைலக்ஷ்ய சம்பாதிதம் அசஸ்திரபூத மரணம் உபதிஷாமி. சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, யாவது அகமபி தஸ்ய பிரகல்ப பாண்டவஸ்ய ரொம்ப வாய்ச்சாவடோட இருக்கான் பத்தியா, திருஷ்டனாக இருக்கின்ற அந்த அர்ஜுனனுக்கு என்ன அப்படின்னா,
அசஸ்திரபூதம் மரணம் உபதிஷாமி, சஸ்திரமே இல்லாத ஒரு மரணத்தை கொடுத்து விடுறேன். என்ன மரணம்? சஸ்திரமே இல்லாம எப்படி மரணம் அப்படின்னா, ஜெயத்ரதன் சூரியோதயத்துக்கு முன்னாடி கொல்லல ஜெயத்ரதனா, அர்ஜுனன் தானா வந்து இவில் என்டர் இன் டு தி ஃபயர் அப்படின்னு அவன் டிசைட் பண்ணினுட்டான். சோ அதை வந்து நான் பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிறான். சோ தஸ்ய பிரகல்ப பாண்டவஸ்ய ஜெயத்ரத பரிரக்ஷணேன ஏவ, ஜஸ்ட் பை ப்ரொடெக்டிங் ஜெயத்ரதா, நான் ஒன்னும் அஸ்திரம் எடுக்க போறது இல்ல, சஸ்திரம் எடுக்க போறது இல்ல, ஜெயத்ரதை நான் காப்பாத்திட்டேன்னா 5ல் 1 போயிடும் பாண்டவாள்ல. யாரு மெயின் கேண்டிடேட்? அர்ஜுனன் இல்லையா? சோ அந்த ஜெயத்ரத பரிரக்ஷணேன புத்தி பாருங்க, ஜெயத்ரா நேர் வழியில போக எங்க நமக்கு வந்து லூப் ஹோல் கிடைக்கிறதுன்னு பார்த்துட்டு இருக்கான் இல்ல. சோ தஸ்ய பிரகல்ப பாண்டவஸ்ய, ரொம்ப வாய்ச்சாவடோட இருக்கிற அந்த பாண்டவனுக்கு, பாண்டவனான அர்ஜுனனுடைய ஜயத்ரத பரிரக்ஷணேன ஏவ மித்யா பிரதிஜ்ஞா வைலக்ஷ்ய சம்பாதிதம், மித்யா பிரதிஜ்ஞா, ஒரு பிரதிஜ்ஞா கிருதம், அத அந்த வைலக்ஷ்யம் அதை வந்து முன்னிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அதாவது மித்யா அசபலா யா பிரதிஜ்ஞா யயா தயா எது வைலக்ஷ்யம், என்ன ஒரு லஜ்ஜா, அதை வந்து சம்பாதித்தம், அதை கொடுத்து விடுறேன் அவனுக்கு. யாருக்கு? இந்த அர்ஜுனனுக்கு. அந்த மாதிரி மித்யா பிரதிஜ்ஞா வைலக்ஷ்ய சம்பாதிதம், தன்னுடைய பொய் பிரதிஜையினால உண்டாக்கப்பட்ட சம்பாதிக்கப்பட்ட ஒரு என்ன அசஸ்திரபூதம். சஸ்திரபூதம்னா சஸ்திரத்தினால பியூரிஃபை பண்ணதுன்னு அர்த்தம். அசஸ்திரபூதம் அப்படின்னா சஸ்திரரஹிதேன பூதம், சஸ்திரமே இல்லாம பூரணம் பூர்த்தி ஐ மீன் இது பண்ணப்பட்ட, என்ன சொல்றது, பியூரிஃபை பண்ணப்பட்ட ஒரு மரணம், அதை அவனுக்கு கொடுத்துடுறேன் அப்படிங்கிறான். பிரவிஷ்ய என்ன அப்படின்னா, உத்காத கொணித விலோல ஹேமகண்டக பிராலம்ப த்விகுணித சாமர பிரஹாசக சஜ்ஜோயம் நியமித வல்கிதா வல்கிதா குலாஸ்வாக சத்ருணாம் க்ஷபித மனோரதா ரதஹ தே. உன்னோட ரதம் வந்துருத்து அப்படிங்கிறதுக்கு இந்த ரதத்துக்கு இதெல்லாம் அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, உத்காத கொணித விலோல ஹேமகண்டக பிராலம்ப த்விகுணித சாமர பிரஹாசக நியமித வல்கிதா குலாஸ்வக சத்ருணாம் க்ஷபித மனோரதः தே அயம் ரதः சஜ்ஜः. தே ரதः, தே அயம் ரதः சஜ்ஜः. சஜ்ஜஹனா ரெடின்னு அர்த்தம். சரியா? தே அயம் ரதः சஜ்ஜः, ரெடி. எதுக்கு? க்ஷத்ருணாம் க்ஷபித மனோரதா ரதः, க்ஷத்ருகளுடைய போக்கடிக்கப்பட்ட, க்ஷபிதாக மனோரதாக ஏஷாம் தே, யாருனுடைய ஒரு டிசைர் ஆனது போக்கடிக்கப்பட்டதோ, எது அந்த செய்தது யாருன்னா அந்த ரதம். ஓகேவா? அந்த ரதா சஜ்ஜா அயம் ரதா. மேல என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா, உத்காத கொணித லோல ஹேமகண்டா. உத்காதேன இங்கேயும் மேலும் கீழுமா போறதுனால, பூமியில போறதுனால, கொணிதாக ஆடப்பட்ட, சப்தம் கொடுக்கப்பட்ட, ஹேம்னஹா கண்டா எஸ்ய சஹா, தங்கத்தினால செய்யப்பட்ட கண்டம் எதுக்கோ ரதத்துக்கு போறது அட்ஜெக்டிவா. சரியா? அப்படிப்பட்ட ரதா பிராலம்ப த்விகுணித சாமர பிரஹாசக. பிராலம்பக அப்படின்னா பிரகர்ஷேன ஆலம்பமானக, தொங்குகின்ற, த்விகுணிதக 2 வாரியாக கட்டப்பட்ட அந்த சாமரத்தினுடைய பிரகாசம், சாமரத்தினுடைய பிரகாசம் எஸ்ய சகா. அதுக்கப்புறம் நியமித வல்கிதா குலாஸ்வாகா. நியமிதாக அப்படின்னா அந்த கடிவாளத்தினால ஹோல்டு, நியந்திரிதாக கண்ட்ரோலுக்கு உட்பட்டதான, வல்கிதாக ஆகுலாக அஸ்வாக உட்பதந்தக மேல் கிளம்புகின்ற, ஆகுலாக வேகமாக போனோன்னு கமனார்த்தம் துவரிதாக அஸ்வாகா எஸ்ய சக ரதத்துக்கு போறது. அப்படிப்பட்ட சத்ருனாம் க்ஷபித மனோரதா அயம் தே ரதஹா சஜ்ஜஹா. கரெக்டா இருக்கா? சோ இந்த ரதஹாக்கு இது எல்லாம் அட்ஜெக்டிவா போறது. உத்காத கொணித விலோல ஹேமகண்டஹ பிராலம்ப த்விகுணித சாமர பிரஹாசஹ நியமித வல்கிதா குலாஸ்வஹ சத்ருணாம் க்ஷபித மனோரதः அயம் ரதः அயம் தே ரதः சஜ்ஜஹ அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் இவளை பார்த்து, பானுமதியை பார்த்து சொல்றான், தேவி பிரவிஷத்வம் அபியந்தரமேவ, உள்ளே வந்துடு, அரண்மனைக்குள்ள போயிடு, யாவது அகமபி தஸ்ய பிரகல்ப பாண்டவஸ்ய இத்தியாதி பட்டன்னு பரிக்கிராமதி. நானும் வந்து அந்த பிரகல்ப பாண்டவனுடைய இதுக்கு வந்து இதை வந்து நான் அடக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்றான். முன்னாடி படிச்சானோ இப்போ ஒரு ஸ்லோகம் துஷாசனஸ்ய இல்ல இப்ப சொன்னானோ, யாவது அகமபி தஸ்ய பிரகல்பஸ்ய பாண்டவஸ்ய ஜயத்ரத பரிரக்ஷணேன ஏவ மித்யா பிரதிஜ்ஞா வைலக்ஷ்ய சம்பாதிதம் அசஸ்திரபூதம்
பூத மரணம் உபதிஷாமி அப்படிங்கறத ரிப்பீட்ஸ். இது நிஷ்கிராந்தாக சர்வே இது த்விତୀयो அங்கः சமாப்தः. சரியா? சரி. மூணாவது அங்கம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ம், ம்.